உங்க கூட்டணி மிகப்பெரிய நகைப்புக்கிடமான ஒரு கூட்டணியா இருக்கு. பீகார்காரன், இந்திக்காரன், கக்கூஸ் கழுவுறவன், பான்பராக் வாயன், பானிபூரி விற்கிறவன் பீகார்காரனை கேவலப்படுத்தி இந்தி தெரியாது போடான்னு அவனை அடிச்சு விரட்டிட்டு எந்த முகத்தோட நீங்க பீகார்ல போய் பிஜேபி செய்கிற விஷம பிரச்சாரம் வந்து இப்போ எடுப்படலை. ஏன்னா அவங்க பச்சை போயே சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்பட்ட பொழுது ஸ்டாலின் வேடிக்கை பார்த்தேன். ஆக்சுவலாக அது அதர்வே ரவுண்ட். இங்கே அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்தபோது உங்களுக்கு தெரியும். அப்போ தேஜஸ்வி யாதவ் டெப்டி சிஎம் நிதிஷ்குமார் கவர்மெண்ட் இருக்கும்பொழுது இதை சொல்றது அப்போ உடன் இருந்த பிரசாந்த் கிஷோர் இதை சொல்ற பிஜேபி இந்த தவறான வீடியோவை போட்டு அன்னைக்கு அந்த பிரச்சாரம் பண்ணது ஒரு பிஜேபிக்காரர், பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபிக்காரர். அவர் கைது செய்யப்பட்டு தமிழக காவல்துறையால் நம்ம மதுரை சிறையில் கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் இருந்தார், குண்டாஸில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி எந்த பொய் பிரச்சாரங்களுமே அங்கே எடுபடவில்லை. இன்றைக்கி அவர் அதே மாதிரி அங்கே போய் வந்து அன்றைக்கி காலையில் எல்முருகன் என்ன சொன்னார், அவர் வந்து ஆங்கிலத்தில் பேசுவார், அடிமை மொழியில் பேசுவார், எதில் பேசுவார்னா ஒரு அழகாக தமிழில் பேசி அதை மொழிபெயர்க்கும் செஞ்சுட்டாங்க. கிறிஸ்பாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஓட் சோரிங்கிறதே அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏஜென்சி கிட்ட காசு வாங்கிட்டு அவங்கள்ட்ட 2022 பாகிஸ்தான்ல ஓட் சோரின்னு சொன்னீங்க, இம்ரான் கான்ல ஜெயிலில் போட்டீங்க, கவர்மெண்ட்டை கலைச்சிங்க. 24 இதையே பங்களாதேஷ்ல பண்ணீங்க, ஷேக் ஹசீனாவை விரட்டி விட்டீங்க. இதை இந்தியாவில் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க. அதனால தான் நம்ம ராகுல் காந்தி வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுங்கிறார்ல, அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடு அமுக்குறவங்க ஒரு வெளிநாட்டு பெண்மணி குல்மொஹர் கவுர்னு, அவங்க ஜார்ஜ் சோரஸோட இணைந்து செயல்படுறவங்க. அவங்க தான் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இவர்கள் ஓட்டு திருடிகள் தானே தவிர இவர்கள் நேர்மையாக இவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை. ஆகவே இன்றைக்கு ஓட்டை திருடி விட்டு அதை மறைப்பதற்கு அமெரிக்கா சதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக சீனா சதி என்பார்கள், இல்லை என்றால் பாகிஸ்தான் சதி என்பார்கள். இப்போது மோடிக்கும் ட்ரம்புக்கும் முட்டிக்கொண்டு இருப்பதனால் இப்போது அமெரிக்காவினுடைய சதி என்று இங்கே வந்து அடுத்த கதையை கிளப்பி இருக்கிறார்கள். குடும்ப ஆட்சி, இங்க ராகுல் காந்தி குடும்ப ஆட்சி, ஸ்டாலின் அவர்கள் குடும்ப ஆட்சி, தேஜஸ்வி யாதவ் குடும்ப ஆட்சி. கேட்டா நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம், இண்டி கூட்டணி ஒட்டிக்கிட்டு இருக்கு, கட்டிக்கிட்டு இருக்கு, சட்டிக்கிட்டு இருக்குன்னா எப்படிங்க இல்லாம இருக்கும்? தாத்தா மகன் பேரன் பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் நீங்க ஆட்சியில் இருப்பீங்க. இதுக்காக நீங்க ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இது மக்கள் கொண்டாடுறாங்க, நீங்களா கற்பனையில சொன்னீங்களா, எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? பாஜகவுக்கு என்னமோ சம்மதமே இல்லைங்கிற மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய கல்யாண் சிங்லேருந்து ராஜ்நாத் சிங், சிவராஜ் சிங் சௌகான், எடியூரப்பா, பசவராஜ், இவங்க அத்தனை பேருடைய வாரிசுகளும் பாஜகவில் மிகப்பெரிய பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இவர்களுடைய கூட்டாளியான ராமதாஸின் மகன் அந்த கட்சியில் இருக்கிறாரு. மூப்பனாருடைய மகன் GK வாசன் வாரிசு அடிப்படையில் தான் இருக்காரு. அவர் என்ன மூப்பனாரோட சேர்ந்து என்ன பண்ணாரு? இவரு வாரிசுகளை பூரா கட்சியில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய நிழலில் அல்லக்கையை போல இருக்கிற ஒரு கட்சி வந்து இப்படி அடுத்த கட்சியை பார்த்து வாரிசு அரசியல் என்றெல்லாம் பேசக்கூடாது. இப்ப திமுகவை முதல்வரையும் துணை முதல்வரையும் வழி நடத்துவது ஜகத் காஸ்பர் அவர்களும், இன்னும் சொல்ல போனால் எஸ்ரா சர்குணம் அவர்களும், இது போன்றவர்கள் தான் வழி நடத்துறாங்க. வாழ்த்து சொல்லாம திமுகவை, அதனாலதான் அவர் தன்னை கிறிஸ்டியன்ங்கிறாரு. துணை முதல்வர் நாங்க ஒரு கிறிஸ்துவன், என் மனைவி ஃபாதர் ஜகத் காஸ்பர். நன்றி.